Hi guys, welcome back to our channel. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது AAT Amazon appliances தமிழ்னா பிரசாந்த் எப்பவுமே நீங்க unboxing and review தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துக்கங்க, subscribe பண்ணுங்க. subscribe பண்றது மட்டும் இல்லாம பக்கத்துல bell icon-ஐ press பண்ணுங்க. bell icon-ஐ press பண்றது மூலமா நம்ம சேனல்ல வர வீடியோவை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாம். Hi guys, நான் இன்னைக்கு unbox பண்ண போற ப்ராடக்ட் நாம இன்னைக்கு unbox பண்ண போற ப்ராடக்ட் Prestige Express Mixer Grinder. Express Mixer Grinder-னா அவ்வளவு ஃபாஸ்டா அப்படிதான் நினைக்கிறேன். வாங்க ஃபர்ஸ்ட் unbox பண்ணிடலாம். அவ்வளோ அன்பாக்சிங் முடிஞ்சது. இப்போ அன்பாக்சிங் என்னென்ன வந்துருக்குங்கிறத பார்க்கலாம். அன்பாக்சிங் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டர் வந்துருக்கு. இதுதான் மிக்ஸி. இது ஒரு காம்பேக்ட் டிசைன். அதுக்காக நீங்கள் அன்பாக்ஸ் பண்ணலாம் நினச்சா நல்லா கொண்டு வந்துருக்கு. இது ஒரு காம்பேக்ட் டிசைனில் ஒரு மிக்ஸி. அதில் ஒரு மிக்ஸி அவ்வளோ மோட்டர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜார். இது ஒரு ஜார், இது ஒரு ஜார், 2 ஜார் கொடுத்துருக்காங்க. இதுதான் ஜார், நம்புங்க, இதான் ஜார். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 2 பேஸ் யூனிட், அதாவது இது வந்து அசம்பிள் யூனிட்னு சொல்லுவாங்க. இந்த ஜாருக்குள்ளே இந்த ஜாரோட அசம்பிள் யூனிட் சொல்லுவாங்க. இந்த யூனிட் இந்த 2. ஓகேங்களா? தென் 2 லிட். இந்த லிட் எதுக்குன்னா கடைசியில் சொல்கிறேன். ஓகேங்களா? பார்த்துக்கோங்க, கடைசியில் சொல்கிறது லிட் எதுக்கு தெரிஞ்சவங்க முன்னாடியே கமெண்ட் பண்ணுங்க. ஆனால் கடைசி போய் பார்த்துட்டு வந்து கமெண்ட் பண்ணக்கூடாது, அப்படியே கமெண்ட் பண்ணுங்க. அன்பாக்சிங் முடிஞ்சது. இப்போ அன்பாக்சிங்கில் என்னென்ன வந்துருக்குன்னு பார்த்தாச்சு. அடுத்து ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கணும். ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் இதான் ப்ராடக்ட். ரொம்ப சின்ன யூனிட்டாக இருக்குது. நீங்கள் நினைக்கலாம் இது என்னத்தை கிரைண்டிங் பண்ண போகுதுன்னு. நீங்கள் நினைக்கிறத விட நல்லா கிரைண்டிங் பண்ணும். இந்த ஒரு சின்ன ஜாரில் நீங்கள் என்ன எதிர்பார்ப்பீங்களோ அதை விட நல்லா கிரைண்டிங் இருக்குன்னு சொல்லலாம். அதுக்காக நீங்கள் 1000 வாட்ஸ் மிக்ஸி கூடலாம் கம்பேர் பண்ணாதீங்க. பட் நீங்கள் ஒரு சின்ன மிக்சியில் என்ன எதிர்பார்ப்பீங்களோ அதை விட நல்லா கிரைண்டிங் தராங்க Prestige சைட்லேருந்து இந்த கிரைண்டர், இந்த மிக்சியை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதோட வாட்ஸை பொறுத்த வரைக்கும் 350 வாட்ஸ். 350 வாட்ஸுங்கிறது ரொம்ப கம்மியான வாட்ஸ் தான். 500 வாட்ஸுக்கு அதிகமாக தான் மிக்சியே விடுறாங்க. 500 வாட்ஸ் இப்போ விடியமெல்லாம் 500 வாட்ஸில் இருந்து மிக்சி இல்லைன்னு நினைக்கிறேன். அவங்க ஸ்டார்டிங் ஃப்ரமே 650 வாட்ஸ் தான் விடுறாங்க மிக்சி. இன்னொரு 2-3 பிராண்ட்லாம் 900 வாட்ஸு, 1000 வாட்ஸு அந்த மாதிரி மிக்சி விடுறாங்க. இது 350 வாட்ஸ். 350 வாட்ஸாக இருந்தாலுமே காம்பேக்டாக இருக்குது. நீங்கள் எங்கே எடுத்துகிட்டு போகலாம். இது ஒரு காம்பேக்ட் சீரிஸ். உங்களுக்கு மிக்சி விற்க வீட்டில் யாருமே இல்லை. இருக்கிறதுல கிரைண்டிங் ரொம்ப கம்மியாக பண்ணுறீங்க. பட் அதுக்கான ஒரு மிக்சி வேணும். வீட்டில் மிக்சி வைக்கிறதுக்கு சுத்தமாக இடம் இல்லைன்னா இது ஒரு பெஸ்ட் சாய்ஸ் உங்களுக்கு. ஏன்னா வெயிட் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எங்கே வேணால் எடுத்து கூட வச்சுக்கலாம். டிசைன் லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. டிசைனிங் Prestige பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. 2 சைட்லையுமே டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. டிசைனிங் லுக்கு எல்லாமே சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் இது வாட்ஸும் சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் உள்ள கப்ளர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்குது. கப்ளருங்கிறது உள்ளகிறது தான் இல்லையா? பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்குது கப்ளர். பட் எனக்கு இந்த லுக் வைஸ் ரொம்பவே பிடிச்சிருக்கு. ரொம்ப காம்பேக்டான மிக்சி, ரொம்ப சின்ன மிக்சி, யூஸ்ஃபுல்லான மிக்சியாக இருக்குன்னு நினைக்கிறாரு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஜாரை பற்றி பார்க்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு ஜார் தான் சொல்லணும். இதை ஜார்னு சொல்லணும். இதான் ஜாரு. இது 2 தான் ஜார். இது 2 ஜார் கொடுத்துருக்காங்க கூட. இது 2 ஜார்ஸ். ஃபஸ்ட்டு இதுதான் அசம்பிள் யூனிட். ஓகேங்களா? இதுதான் அசம்பிள் யூனிட். இந்த ஜாரு ஜஸ்ட் இப்படி மாட்டிக்கலாம், அவ்வளோதான். சரிங்களா? மாட்டிட்டு இதுக்கு இல்லையா இதை வச்சு இந்த பொசிஷனில் வச்சுட்டு ஒரு ப்ரெஸ் லாக் ப்ரெஸ் பண்ணி ஒரு திருப்பு. ஓகேங்களா? புரிஞ்சா? ப்ரெஸ் பண்ணி ஒரு திருப்பு, அவ்வளோதான். ப்ரெஸ் லாக் மறுபடியும் ரிலீஸ் பண்ணிக்கலாம். வெரி சிம்பிள் மெத்தட். இப்போ நீங்கள் வந்து இதில் போடுறீங்க, இதில் ப்ரெஸ் பண்ணி ஒரு லாக் பண்ணுறீங்க, கிரைண்டிங் பண்ணுறீங்க. கிரைண்டிங் முடிச்சதுக்கப்புறம் எடுத்துட்டு அவ்வளோதான். சிம்பிளாக கழுவிட்டு இந்த லிட் எதுக்குன்னு சொல்கிறது இல்லையா, மூடி இதுக்கு தான். நீங்கள் இப்படியே லாக் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். வெரி சிம்பிள். ட்ராவலிங் பர்பஸ்க்கு இது ஒரு பெஸ்ட் ஐடியா. நீங்கள் ட்ராவலிங் ஏதாவது எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு வைங்களேன், கிரைண்டிங் பண்ணி இதிலே கிரைண்டிங் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். வேணுங்கிறப்ப குக் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. இதுவும் அதே தான், அதே பேசிக்ஸ் தான் இதுவுமே. நீங்கள் ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா போதும். அசம்பிள் யூனிட்டும் மேலே இருக்கிற ஜாரும் கிளிக் பண்ணிட்டு உங்கள் ப்ரெஸ் அண்ட் லாக் ஆகிடுச்சு. நீங்கள் இப்போ வந்து கிரைண்டிங் பண்ணுறீங்க. கிரைண்டிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அரைக்கிறீங்க. அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணிட்டு இதை கழட்டிட்டீங்களா, கழட்டிட்டு இதுக்கான மூடி இது. ஓகேங்களா? போட்டு ஒரு லாக் பண்ணி சிம்பிள் மேட்டர் இப்போ வச்சிடலாம். இது எவ்வளோக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இது வந்து எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் நான் சொல்ல வரல. கண்டிப்பாக எல்லாருமே யூஸ் பண்ண ப்ராடக்ட் இல்லை. ஒவ்வொரு ப்ராடக்ட் ஒவ்வொருத்தருக்கும் ஏற்ற மாதிரி தான் இருக்கும். இந்த ப்ராடக்ட்டுக்காகவே வாங்க வேண்டிய ஒரு ஆள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கான ப்ராடக்ட் இது. யாருக்கு ரொம்ப காம்பேக்டான மிக்சி வேணும், ரொம்ப சின்ன மிக்சி, கிரைண்டிங்கே யூஸ் பண்ண மாட்டேன், ரொம்ப ரெகுலராக யூஸ் பண்ணுறது எப்போயாவது யூஸ் பண்ணுவேன், ட்ராவலிங் பர்பஸ்க்கும் யூஸ் ஆகும்னா கண்டிப்பாக இந்த மிக்சி ஒரு செம ஆப்ஷன். Prestige சைட்லேருந்து கொடுக்குற வரைக்கும் செம ஆப்ஷன். பட் வந்து இதே ப்ரைஸிங்க்கு இதோட ப்ரைஸிங் கம்மியாகவே உங்களுக்கு வந்து இதோட பெரிய மிக்சி கிடச்சிடலாம். பட் அது வேறு செக்மெண்ட், இது வேறு செக்மெண்ட். ரெண்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணவே கூடாது. நானும் கம்பேர் பண்ணி சொல்ல விரும்பலை. அதோட ரேட் கம்மியாக வேணும்னா நம்மளே ஆல்ரெடி பிரீத்தி கிரவுண்ட் ஒரு மாடலில் அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணியிருக்கோம். அது மேலே ஒரு கார்ட்டில் அதை பார்த்துக்கோங்க. அது இதோட ரேட் கம்மி தான். பட் ரேட் கம்மியாக இருந்தால் என்ன போயிடுதுன்னா உங்களுக்கு அந்த நீங்கள் எதிர்பார்ப்பு கம்மி அங்கே ஃபுல்ஃபில் ஆகும் இல்லையா. அது வந்து வீட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி மிக்சி. இது ட்ராவலிங் பர்பஸ் மிக்சி.
நீங்க டிராவலுக்கு எங்கே எடுத்துட்டு போனீங்கன்னா இது யூஸ் பண்ணலாம். அந்த பர்பஸ் மிக்ஸி இது ஒரு பர்ஃபெக்டான மாடல் நான் ஃபீல் பண்றேன். நீங்க என்ன சொல்றீங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, மேக்ஸிமம் சொல்லிட்டு நினைக்கிறேன். இதுல ப்ளஸ் அண்ட் மைனஸ் எல்லாமே சொல்லிட்டேன். ஒன் மோர் திங் பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்க உடையன்னு நினைக்கலாம். நான் ஆல்ரெடி ஜொடியாக்கு ஒரு வீடியோ பண்ணிருக்கேன், ஜொடியாக்கோட அன்பாக்சிங் ரிவ்யூ. அதை கூட நான் இந்த மாதிரி ஒரு ஜார் இருக்கு அது உடையன்னு சொல்லியிருக்கேன். பட் வந்து அதெல்லாம் உடையாது, நம்ம எதிர்பார்க்கலோ உடையாது. உடையும் கண்டிப்பா, உடையாததுங்கிறது இந்த இதுல எதுவுமே கிடையாது. உடையும், பட் நம்ம எதிர்பார்க்கற அளவுக்கு உடையாது. நெக்ஸ்ட் ஜார்ஸ் முடிச்சாச்சு. அடுத்து பார்க்க வேண்டியது இது வந்து பெரிய சைஸ் ஜார், இது சின்ன சைஸ் ஜார். ஓகேங்களா, இவ்வளவு ஜார்ல சொல்ல வேண்டியது இவ்வளவுதான். சின்ன சைஸ் ஜார், பெரிய சைஸ் ஜார், எல்லாமே ஜார்ல முடிச்சாச்சு. அடுத்து வந்து மோட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து 350 வாட்ஸ் மோட்டர். ஸோ 350 வாட்ஸ் மோட்டர்ல இருக்கிற மைனஸ் அண்ட் பிளஸ் பார்த்துக்கலாம். மைனஸ் 350 வாட்ஸ் மோட்டர்னா ஒரு 2 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கும். கண்டிப்பா கிரைண்டிங் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கும். என்னதான் நீங்க பிளேயர் கொடுத்தாலும் சரி ஒரு 2 மினிட்ஸ் கண்டிப்பா எக்ஸ்ட்ரா எடுத்துக்க தான் முடியும். அது இது வந்து நம்ம ஒரு பேசிக் இல்லையா. கண்டிப்பா வாட்ஸ் அதிகமாகும் போது பர்ஃபார்மன்ஸ் அதிகமாகும், வாட்ஸ் கம்மியாகும் போது பர்ஃபார்மன்ஸ் கம்மியாகும். நீங்க அதை ஈக்குவல் பண்ணலாம், பட் வந்து அதை மிஞ்சலாம் முடியாது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 350 வாட்ஸ்னால இருக்க பிளஸ் பாத்தீங்கன்னா நாய்ஸ் கம்மியாகும். நீங்க எவ்வளவு வாட்ஸ் கம்மியா கொடுத்தீங்களோ அவ்வளவு ஆர்பிஎம் கம்மியாகும். ஸோ ஆர்பிஎம் கம்மியாச்சுன்னா உங்களுக்கு நாய்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அந்த கேட்டகரியில் ரொம்ப ஈஸியாக சொல்றேன், இது கண்டிப்பா நாய்ஸ் மற்ற மிக்ஸி பண்ணும்போது கம்மியாக தான் இருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். அவ்வளோதான், மேக்ஸிமம் எல்லாமே சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் வாரண்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மோட்டருக்கு 2 இயர்ஸ் வாரண்டி தராங்க. உள்ள மோட்டருக்கு 350 வாட்ஸ் மோட்டர் இருக்கு, அந்த மோட்டருக்கு 2 இயர்ஸ் வாரண்டி தராங்க. அதர் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்குமே உங்களுக்கு 1 இயர் வாரண்டி. ப்ரோக்கனுக்கு எதுவுமே வாரண்டி கிளைம் ஆகாது. இன்கேஸ் இந்த ஜார் உடஞ்சிச்சு இந்த மாதிரி ஏதாவது கம்ப்ளைண்ட், ப்ரோக்கனுக்கு எதுவுமே வாரண்டி கிளைம் ஆகாது. அதர்வைஸ் நீங்க எந்த கம்ப்ளைண்ட் வந்தாலுமே கொடுக்கலாம் தாராளமாக. உங்களுக்கு டோட்டல் ப்ராடக்ட்டுக்கு 1 இயர், மோட்டருக்கு 2 வருஷம் வாரண்டி கிளைம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பிரைசிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3295 எம்ஆர்பி, அதாவது 3295 ரூபா எம்ஆர்பி. எம்ஆர்பி வைஸ் கொஞ்சம் காஸ்ட்லி தான், பட் வேற வழி இல்லை. நம்மளுக்கு காம்பாக்ட் சீரிஸ் நல்ல பெட்டரான ப்ரைஸில் கொடுக்கணும்லாம் கஷ்டம் தான். ஏன்னா மேனுஃபேக்சரிங் எவ்வளோ மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் ப்ரைசிங் செட் பண்ண முடியும். வாட்ஸ் கம்மியாக இருக்கு, அதனால உங்களுக்கு ப்ரைசிங் கம்மியாக நினைச்சீங்கன்னா அப்படி பண்ண முடியாது. ஆக்சுவலாக எவ்வளோக்கு ப்ரொடக்ஷன் அதிகமாகுதோ அவ்வளோக்குள்ள உங்களுக்கு ப்ரைசிங் குறையும். ஏன்னா இந்த மிக்ஸி ஒரு நாளைக்கு 1 விற்கிதுன்னா 500 வாட்ஸ் மிக்ஸி ஒரு நாளைக்கு 1000 விற்கும். ஸோ ப்ரொடக்ஷன் காஸ்ட்டுங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா, 1000 பீஸ் செய்யும் போதும் 1 பீஸ் செய்யும் போதும். ஸோ அதனால இந்த ப்ரைசிங் நீங்கள் வந்து மிடில் எதிர்பார்க்கலாம். அதர்வைஸ் ரொம்ப லோ செக்மெண்ட்ல கண்டிப்பாக கிடைக்காது. ஒரு மிடில் வேரியன்ட் தான் இதை எப்பவுமே நான் சொல்லுவேன். ஸோ மிடில் வேரியன்ட் 3295 எம்ஆர்பி இருக்கு. இதை வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்று ஏஐடி, அமேசான் அப்ளையன்சஸ் தமிழ் மூலியமா வாங்கலாம். நம்ம சேனல் மூலியமா வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட ஸ்பெஷல் பிரைஸ் கான்டாக்ட் நம்பர் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே கொடுத்துருக்கேன். அதை கால் பண்ணி ஸ்பெஷல் பிரைஸ்ல வாங்கிக்கோங்க. அதர்வைஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது ஐடியா இருக்கு ஆன்லைனில் வாங்கணும்னு நினைச்சீங்கனாலும் டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே உங்களுக்கு ஆன்லைன் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த ஆன்லைன் லிங்க் யூஸ் பண்ணி வாங்கினீங்கன்னா நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் நிறைய வீடியோ பண்ணலாம். ஓகேங்களா. தென் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க. இந்த மிக்ஸி அதை யூஸ் பண்ணிருக்கீங்கன்னா உங்களுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கா, யூஸ்ஃபுல்லா இருக்கா, இதுல ஏதாவது மைனஸ் பிளஸ் இருக்கா, நான் ஏதாவது சொல்ல மாட்டேங்கிறதை கமெண்ட்ல சொல்லுங்க. அதர்வைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்றது மட்டும் இல்ல, பக்கத்துல பெல் ஐக்கானே பிரஸ் பண்ணுங்க. பெல் ஐக்கான பிரஸ் பண்றது மூலமா சேனல் வர வீடியோவை உடனே தெரிஞ்சுக்கலாம். அதர்வைஸ் வேற ஏதாவது மிக்ஸிஸ், ஏதாவது அயன் பாக்ஸ், எனி அப்ளையன்சஸ் ஐட்டம், வாட்டர் ஹீட்டர் கூட ரிவ்யூ போகணும்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா உங்களை ரிவ்யூ பண்ணி தரேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், ஹேவ் a nice day.